திருச்சி மாவட்டம் சமயபுரம் டோல்கேட் பகுதியில் உள்ள மேம்பால சுரங்கங்களில் மழைநீர் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமம் அடைந்தனர். சாலைகளில் பெயர்ந்து குண்டும் குழியுமாக இருப்பதால் சாலைகளை சீரமைத்து தர வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் மேட்டுப்பட்டி அண்ணாநகர் பகுதியில் இந்து முன்னணி பிரமுகர் மணிமாறன் மர்ம நபர்கள் சிலரால் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வெட்டப்பட்ட மணிமாறனுக்கும் இந்து மக்கள் கட்சியின் மண்டல பொறுப்பாளர் தர்மா என்பவருக்கும் முன்விரோதம் இருந்ததாக கூறப்படுகிறது. மணிமாறனை அவரது வீட்டு வாசலில் மர்ம நபர்கள் சிலர் வெட்டும் பொழுது அவரது மகள் பார்த்துள்ளார். அந்த படுகொலை குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நெல்லையில் ஆட்சித்தலைவர் கருணாகரன் தலைமையில் நடைபெற்ற மனுநீதி நாள் முகாமில் பங்கேற்க வந்த கடையநல்லூரை சேர்ந்த மீனா என்ற பெண் தீக்குளிக்க முயற்சி செய்தார். தன் மகன் மீது போலீசார் பொய் வழக்கு போடுவதாகவும் அதனால் அவனது திருமணம் நின்றுவிட்டதாக கூறி தீக்குளிக்க முயன்ற அவரை அங்கிருந்த போலீசார் தடுத்து நிறுத்தினர். இதேபோல் சங்கரன் கோவில் அருகே வடமலை புதூரில் உள்ள தங்களது நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்து கொண்டதாகவும் இதுகுறித்து காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க மறுப்பதாகவும் கூறி முத்துராஜ் தம்பதியினர் உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளிக்க முயன்றனர். அவர்களை அங்கிருந்தவர்கள் தடுத்து நிறுத்தினர். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை, குலசேகரம், மார்த்தாண்டம் ஆகிய பகுதிகளில் செயல்பட்டு வரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகங்களுக்கு 6 பக்கம் கொண்ட மிரட்டல் கடிதம் வந்துள்ளது. இதுகுறித்து போலீசாரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாக கட்சி நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். வருகிற 10ஆம் தேதி விவசாய சங்கங்களின் பிரச்சார பயண துவக்க விழாவில் பங்கேற்பதற்காக கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் கன்னியாகுமரி வரும் நிலையில் மிரட்டல் கடிதம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் கூடுவாஞ்சேரியில் உள்ள அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் படிக்கும் 12ஆம் வகுப்பு மாணவர்களிடையே மோதல் இருந்ததாக கூறப்படுகிறது. நேற்று பள்ளி வந்த மாணவர்களில் சிலர் பயங்கர ஆயுதங்கள் வைத்திருந்ததை கண்ட ஆசிரியர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். ஆசிரியர்கள் கொடுத்த புகாரின் பேரில் 9 மாணவர்கள் விசாரணைக்காக போலீசார் அழைத்து சென்றுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை பகுதியில் கடந்த 15 நாட்களாக சுற்றித் திரிந்த 20க்கும் மேற்பட்ட யானைகள் ஜவளகிரி வனப்பகுதியில் விரட்டி அடிக்கப்பட்டன. தேன்கனிக்கோட்டை வனசரகர் ஆறுமுகம் தலைமையிலான 7 குழுக்கள் யானைகளை விரட்டும் பணியில் ஈடுபட்டனர். யானைகள் விரட்டி அடிக்கப்பட்டதை தொடர்ந்து அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். உளுந்தூர்பேட்டை அண்ணா சிலை எதிரே தடுப்புச் சுவர் மீது அமர்ந்திருந்த சரவணகுமார் என்ற இளைஞரை கத்தியால் குத்திவிட்டு மர்ம நபர் தப்பிச் சென்ற சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த சரவணகுமார் கடந்த 4 மாதத்திற்கு முன்னர் சரண்யா என்பவரை காதலித்து திருமணம் செய்துள்ளார். காதல் திருமணம் தொடர்பாக பெண் வீட்டாருடன் தகராறு இருந்ததாக கூறப்படுகிறது. இச்சம்பவம் தொடர்பாக உளுந்தூர்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கந்தசஷ்டி விழாவை ஒட்டி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தங்க ரதத்தில் வள்ளி தெய்வானையுடன் பவனி வந்த ஜெயந்திநாதரை ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். முன்னதாக திருவாரூரை ஆதீன மண்டபத்தில் எழுந்தருளிய சுவாமி அம்பாளுக்கு பல்வேறு திரவியங்கள் மூலம் அபிஷேகம் நடைபெற்றது. சென்னை வேளச்சேரியில் ஐடி நிறுவன ஊழியர்களை ஏற்றிச் செல்லும் வாகனம் திடீரென்று தீப்பிடித்து எரிந்தது. இரவு பணியாளர்களை திருவொற்றியூர் பகுதிக்கு ஏற்றிச் செல்வதற்காக ஐடி நிறுவன வளாகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனத்தின் அடிப்பகுதியில் திடீர் புகை எழுந்து வாகனம் முழுவதும் தீப்பிடித்தது. தகவல் அறிந்து தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து தீ அணைத்தனர். பணியாளர்கள் யாரும் வாகனத்தில் இல்லாததால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. சென்னை குரோம்பேட்டையில் உள்ள தனியார் திரையரங்கம் ஒன்றுக்கு தீபாவளிக்கு வெளியான காஷ்மோரா திரைப்படத்தை அந்த படத்தில் நடித்துள்ள கார்த்தி ரசிகர்களுடன் இணைந்து கண்டுகளித்தார். கல்லூரியில் மாணவனாக இருந்தபொழுது தான் அடிக்கடி இங்கு வந்து படம் பார்த்துள்ளதாகவும் நடிகர் கார்த்தி நினைவு கூர்ந்தார்.